அனைவருக்கும் வணக்கம். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். நம்முடைய டாஃப் ஐஏஎஸ் அகாடமியோட குரூப் 4 அச்சீவர் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் மேம், உங்களை பத்தி சொல்லுங்க மேம். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனிய என் முத்தமிழே தாய் தமிழுக்கு முதன் வணக்கம். என்னுடைய பெயர் நித்யஸ்ரீ தேவகுமார். கடந்து முடிஞ்ச குரூப் 4 தேர்வில் 940 ரேங்க் எடுத்திருக்கேன். இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ்ல எடுத்திருக்கேன். நான் வந்து டாஃப் திருவண்ணாமலை கிளையில தான் வந்து படித்தேன். ஓகே மேம், இந்த டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வரணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் உங்க யார்கிட்ட இருந்து மேம் வந்தது உங்களுக்கு? என்னுடைய சிஸ்டர்ஸ் அண்ட் கசின்ஸ் யாருமே வந்து சூஸ் பண்ணாத ஒரு ஃபீல்டாக வந்து கவர்மெண்ட் ஃபீல்டு இருந்தது. அவங்களாம் மோஸ்ட்லி வந்து ஐடி இது மாதிரி தான் போனாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு கிராஜுவேட்டாக நான் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும், அது அவங்களுக்கு ஒரு மாடலாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ணேன். அதில் சக்ஸஸும் இப்போ அடைஞ்சிருக்கேன். ஓகே மேம், இப்போ ஒருத்தருக்கும் ஒரு ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். நீங்க என்ன மாதிரியான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க? எவ்வளோ படிக்கிறோன்றது முக்கியம் இல்லை, அதை எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். 3 days ஒன்ஸ் வந்து நம்ம அதை கண்டினியூஸாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரேக் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும் போது தான் அதுக்கான சக்ஸஸ் வந்து கிடைக்கும். ஓகே மேம், இப்போ உங்களுடைய ஸ்டடி ஷெடியூல், நீங்க எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு எவ்வளோ ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பீங்க? உங்களுடைய ஸ்டடி ஷெடியூல் வந்து என்ன மாதிரி இருந்தது? ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் தான். ஏன்னா தமிழ் வந்து 100 மார்க் அப்படின்றதுனால தமிழுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதுக்கடுத்து நான் எது கொடுத்தேன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து அதிகமாக கொடுத்தேன். ஏன்னா சிலபஸ் சேஞ்ச் ஆகும் போது எல்லாத்துக்கு கீழேயும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கிறதுனால கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். அப்புறம் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி இப்படி தான் பார்த்தேன். மேக்ஸ் ஓரளவுக்கு என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றதுனால மேக்ஸ் ஓரளவுக்கு தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஓகே மேம், இப்போ எல்லாருக்கும் ஸ்டடீஸ் ஓகேவா இருக்கும், பட் எக்ஸாம் ப்ரெஷர், எக்ஸாம் ஹாலுல இருக்கிற அந்த ப்ரெஷர் இருக்கும். உங்களுக்கு எக்ஸாம் ஹாலுல போகும்போது அந்த ப்ரெஷர் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க மேம்? எக்ஸாம் ப்ரெஷர் அப்படின்றத ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து டாஃப்ல வந்து டெஸ்ட் பேட்ச் போடும்போது அதிக டெஸ்ட் பண்ணேன்னா அது வந்து நான் வந்து தன்னம்பிக்கை டெஸ்ட் பேட்ச் பண்ணியிருந்தேன். அதில் நல்லா பண்ணதுனால ஆகாஷ் ஐயா வந்து டாப்பர் டெஸ்ட் பேட்ச் எனக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தார். அது வந்து ஓவரால் ஒரு ரிவிஷன் டெஸ்ட், கிட்டத்தட்ட ஒரு 30+ டெஸ்டஸ் இருந்தது. அது நான் ஆல்டர்னேட் டேஸ்லேயே இருந்ததுனால அது நான் பண்ணதுனால என்னால் எக்ஸாம் ஃபியர் இல்லாமல் என்னால் அதை வந்து எக்ஸாம் வந்து ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. ஓகே மேம், இப்போ நீங்க ஸ்டடீஸ் முடிச்சிட்டீங்க, ஒரு அச்சீவராக எங்க கூட உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. கவுன்சிலிங் உள்ள என்டர் ஆகும்போது ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அது எப்படி இருந்தது? கவுன்சிலிங்குள்ளே வந்து நமக்கான டிபார்ட்மெண்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அந்தக்குள்ளே இருக்கும் போது அவ்வளோ இல்லை. கிட்ட வர வர கொஞ்சம் பயம், பட் ஆனால் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி அந்த கையில் நமக்கான போஸ்டிங் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போதான் இந்த குரல் வந்து ஞாபகம் வந்தது. ஈன்ற பொழுதிலும் பெரிது வைக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். அந்த போஸ்டிங் ஆர்டர் வாங்கிட்டு வெளியில வரும்போது அப்பாவோட முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. ஓகே மேம், இப்போ இந்த சக்ஸஸை நீங்க யாருக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த சக்ஸஸ்க்கு முதல் காரணம் வந்து எங்கள் அம்மா. எங்கள் அம்மா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும் அப்படின்ற ஒரு இதோ வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நித்தியமா நீ கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்க்கு தான் போகணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அப்பா, அப்புறம் என்னுடைய சிஸ்டர் ஸ்ருதி, எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ண ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே, என்னுடைய கசின்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து நான் இந்த இடத்துல வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். ஓகே மேம், டாஃப் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அதை பற்றி ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக ரொம்ப வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இங்கே வந்து என்னால் எல்லாமே ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. ஈவன் டெஸ்ட்டு நான் எழுதிட்டா கூட வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு இங்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் இன்னைக்கு அந்த டெஸ்ட் எழுதிட்டு வீட்டுக்கு போய் அந்த வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கும்போது அது எனக்கு ஒரு கொஷினுக்கு 4 ஆப்ஷனுக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும்போது நல்லா ஈஸியாக வந்து மறுமுறை அந்த டெஸ்ட் எழுதும் போது ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. ஓகே மேம், இப்போ அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ்க்கு, ஆஸ்பிரன்ஸ்க்கு உங்களுடைய டிப்ஸ் என்னவா இருக்கும்? இந்த ஃபீல்டு அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் காலம் தாழ்த்தாமல் அதை நம்ம இது பண்ணணும்னா தொடர்ச்சியாக படிக்கணும், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் ஆகக்கூடாது. இதுக்கான வெற்றி நமக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இதை வந்து கண்டினியூ பண்ணணும். ஓகே மேம், இப்போ இந்த வெற்றி இது தொடருமா? அடுத்து குரூப் 4ஓட முடியாமல் அடுத்தும் நீங்கள் உங்களுடைய ஸ்டடீஸ் கொண்டு போவீங்களா மேம்? ஒரு முறை வந்து சக்ஸஸை டேஸ்ட் பண்ணிட்டா வந்து அகைன் அதை வந்து டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படிதான் கண்டிப்பாக இதோட நிற்காது. அகைன் வந்து குரூப் 2, குரூப் 1 இது மாதிரி நம்மளோட சக்ஸஸ் போயிட்டே இருக்கும். ஓகே மேம், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுடைய ஸ்டடி வேவையும் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். என்றும் மாணவர் நலனில் டாஃப் ஐஏஎஸ் அகாடமி. நன்றி.